கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை, கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனத்தின்படி தேவனுடைய கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் நம்முடைய சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்கள், ஈசாக்கு கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியாக, அவர் சொன்னதை கேட்டு செயல்படும்படியாக தன்னை அர்ப்பணித்தான். அத்தகைய செயலை செய்தான். தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, அவருடைய தொழிலை ஆசீர்வதித்தார், குடும்பத்தை ஆசீர்வதித்தார், பெரியவனாய் உயர்த்தினார். மற்றவர்களுக்கு பொறாமைப்படத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிறைவு ஈசாவுக்குள்ளே காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அமலேக்கியர் என்று சொல்லுகிறார்கள், நிச்சயமாகவே தேவன் மோடு கொண்டு இருக்கிறார், உனக்கும் எங்களுக்கும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாளிலே எந்த காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் ஈசாக்கை போல சோர்ந்து போகாது. தொடர்ந்து அவருடைய வார்த்தையின்படி செய்ய, அவருடைய சொல்லை கேட்டு செயல்பட நீங்கள் முயற்சி எடுங்க. தேவனையை கட்ட உங்களோடு குறைந்து சத்துருக்களும் உங்களோடு சமாதானமாகும்படியாக தேவனை கட்ட கிருபை செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை அனைவரும் கேட்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.